கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கு நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் இனிதான நாமத்துல உங்களோடு கூட இணைவது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கு. இயேசுவின் புண்ணிய நாமத்திலே வாழ்த்துக்கள் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் தம்முடைய வல்லமையை விளங்கும் பண்ணும்படி. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2 நாளாகவும் 16வது அதிகாரம் 9வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதிருந்தால் ஆகையால் இது முதல் கொண்டு உங்களுடைய யுத்தங்கள் உங்களுக்கு நேரிடும் என்றார். இது ஒரு அரசரை குறித்து சொல்லப்படுகிறது. ஆசா என்கின்ற ஒரு ராஜா, யூத ராஜாவா இருந்த அவர் என்ன செஞ்சார்னு சொன்னா, ஆண்டவரை மிகவும் அதிகமாக சார்ந்திருந்தார். ஆரம்ப காலகட்டங்களில ஆண்டவரை தெரிந்து கொண்ட பொழுது என்ன செஞ்சாருன்னு சொன்னா, ஆண்டவருக்கு பிரியமா இருந்து காரியங்களை செய்தார். ஆண்டவரும் அவருக்கு கூட இருந்து அவருடைய எல்லா யுத்தங்களிலும் வெற்றி காண செய்தார். எப்படின்னு சொன்னா, பெரிய பலத்த குதிரை படையோடும் வந்தவர்கள் என்ன செஞ்சார், ஏராளமான ரதங்களோட வந்த எத்தோப்பியர், லூபியர் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஆசாவை காப்பாற்றுகிறார். ஆனா காலப்போக்கில் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இங்க ஆண்டோடைய மகிமை அப்படி வழங்குச்சு. நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனா எதிர்ப்படை பெருசா இருக்குது. அதனால ஒண்ணுமே இல்லாத இடத்துல என்ன செய்யறாரு, ஆண்டவர் என்ன செய்யறது, வெற்றியை தரார். அவர் அந்த வெற்றியை தரும் பொழுது என்ன நடக்குதுன்னா, ஆண்டுடைய நாமம் பிரஸ்தாபப்படுகிறது அல்லது ஆண்டுடைய நாமம் விளங்குறது. உயிருள்ள தேவன் அவர், அவரை நம்புகிறவளை அவர் ஒரு நாளும் கைவிடாத தேவன் அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டப்படுது. ஆனா ஆசா என்ன செய்யறான்னு சொன்னா, காலகட்டத்துல என்ன செஞ்சாரு, ஆண்டோடைய சார்ந்து இராதபடிக்கு அவரை நோக்கி வருகிற யுத்தங்களுக்காக என்ன செஞ்சார், பக்கத்துல இருக்கிற மற்றவர்களை தேட ஆரம்பிச்சார். முன்பு தேவனை தேடின பொழுது அவருக்கு வெற்றி கண்டார். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, அவர் தேவனை தேடாதபடிக்கு மனுஷர்களை தேட ஆரம்பிச்சார். அப்படி அவர் தேடும்பொழுது என்ன ஆச்சுன்னா, அவருக்கு தோல்வியை கண்டார். ஏன் இந்த கதை, இந்த வேதாமத்தை நான் உங்களுக்கு இன்னைக்கு பகிர்ந்து கொள்றேன்னு சொன்னா, அநேக வேலைகளை நீங்களும் நானும் அப்படிதான். அநேக வேலைகளை நம்ம தேவனை சார்ந்து இருக்கணும் அப்படின்ற சூழ்நிலையில கூட என்ன செஞ்சிடறோம், ஆண்டவர் நமக்கு செய்த அநேக நன்மைகள், அநேக அவரோடு கூட இருந்தப்ப நம்ம பெற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நம்ம நினைத்து பார்க்க அநேக வேலைகளை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம மறந்துடுறோம். அப்படி இல்லாதபடிக்கு, இந்த ராஜா போல அப்படி இல்லாதபடிக்கு என்ன செய்யணுமா, நம்ம எப்பொழுதும் ஆண்டவரையே சார்ந்திருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவருக்கு ஞான திருஷ்டிக்காரர் சொல்றாரு, நீ ஏன் இப்படி பண்ற, உன் ஆண்டவர் எப்படி எல்லாம் காப்பாத்தி இருக்கிறாரு, நீ அதை இது பண்ணாதபடிக்கு நீங்க யார்கிட்ட போற, பெனதாத்த அவங்ககிட்டலாம் நீ என்ன செய்யாத, போகாத. பாஷா அவங்க உங்களுக்கு எதிராக வந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வாரு, உங்களுக்காக யுத்தம் செய்வாரு, நீங்க போவாதீங்க. ஆனா அப்படி உண்மையான காரியத்தை அவருக்கு எடுத்து சொல்லும்போது என்ன செய்யறாருன்னு சொன்னா, அந்த மனுஷனை கொடுத்து எங்க போடுறாங்க, சிறைச்சாலையில போடுறாங்க. அநேக வேளையில நமக்கு வருகிற எச்சரிக்கையை கூட நாம் என்ன செய்யணும், அற்பமா எண்ணாதபடிக்கு, அதை பகைக்காதபடிக்கு நம்ம என்ன செய்யணுமா ஏற்று, ஆண்டவர் எப்படியாவது நமக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தும் பொழுது நாம என்ன செய்யணுமா மாற்றிக்கொள்ளணும். ஏன்னு சொன்னா, உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் மத்தியில யார் உங்களுக்காக யுத்தம் செய்ய போறாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் மாத்திரமே. அவர் தான் நமக்கான காரியங்களையும் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்ய முடியும். ஏன்னு சொன்னா, அவர் நம்மை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன தேவை, எப்ப தேவை, எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அப்ப அவர் செய்வார். நம்ம ஆண்டவரையே நம்ம சார்ந்திருப்போம்னு சொன்னா, ஆண்டவர் உங்கள் நிமித்தம் என்ன செய்வாரு, அவருடைய நாமம் மகிமைப்படுவார். இந்த மாதிரி ராஜாவை போல நாம தோற்று போய்விடாதபடிக்கு எப்பொழுதுமே அவரையே நம்ம அண்டி இருக்கணும். பெரிய கஷ்டம் வரும்பொழுது அவர்கிட்ட போகிறது, சின்ன கஷ்டத்துக்கு மனுஷனை நோக்கில, எல்லா சூழ்நிலையிலும் நம்ம ஆண்டவரையே நம்ம பற்றிக்கணும். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு 2 தசனிக்கெல்லாம் எல்லாவற்றையும் சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். நம்ம எப்படி இருக்கணும், எல்லா சூழ்நிலையும் நம்ம என்ன செய்யணுமா, அவரையே நாம நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஆண்டவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தையும் செய்யறாங்க. அதை நம்ம புரிந்து கொண்டு நம்ம என்ன செய்யணுமா, அவரை பற்றி கொள்ளலாம். சில வேளையில சோதனையான சூழ்நிலையில நம்ம என்ன செய்வோம், மனிதர்களை சார்ந்து நிற்கவும் அவர்களோட ஆலோசனைப்படி குறுக்கு வழிகளில் தேடவும் நம்மை தூண்டி விடுகிறது. அதன் விளைவாக தேவன் நமக்காக நம்முடைய வல்லமையை என்ன செய்ய வெளிப்படுத்தும் வாசல் என்ன செய்வது, அடைக்கப்படுது. நாமளே நம்ம வழிகளை தேடுவோம்னு சொன்னா, ஆண்டவர் நமக்காக வெற்றி சிறக்க காத்திருக்கிற காரியம் என்ன செய்யப்படுகிறது, அடைக்கப்படுகிறது. அப்போ அது தேவனை என்ன செய்யுமா, துக்கப்படுத்தும். என்னது, அது தேவனை துக்கப்படுத்தும் செயலாகி விடுகிறது. வேதாகமத்தை பார்க்கும் பொழுது
தேவனை நம்புவதை விட அதிகமாக மனித உதவியையும் பலத்தையும் நம்பி செல்வது பெரிய பாவம் என்பது தெளிவாகிறது. எந்த சூழ்நிலையிலும் தேவனை மட்டுமே நம்ம என்ன செஞ்சுக்கணும், சார்ந்து நிற்போமானால் தேவனுடைய நாமம் என்ன செய்யும், மகிமைப்படும். நமக்காக அவருடைய வல்லமையை என்ன செய்யும், வெளிவரும். நம்ம ஆண்டவரையே சார்ந்து நீங்க பாத்தீங்கன்னா சிலர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, யார்கிட்டையும் அதை சொல்ல மாட்டாங்க, ஆண்டவர்கிட்ட மாத்திரம் சொல்லுவாங்க. ஒரு நேரத்துல என்ன செய்யும், ஆண்டவர் அவங்க எப்படிதான் ஒரு வெற்றி சிறப்பாங்கன்னு தெரியாது, எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, எப்படி இது உங்களுக்கு நடந்துச்சு, யார் மூலியமா நடந்துச்சு அப்படின்ட்டு. யார் மூலியமா நடந்திருக்காது, ஆண்டவர் என்ன செய்வார், எல்லாவற்றையும் என்ன செய்வாரு, வாய்க்க பண்ணுவார். அதனால நம்முடைய உறவு, உங்கள் உறவு யாரோடு அதிகமாக இருக்கிறதோ அவரையே நீங்கள் மிகுதியாய் நம்ப முடியும். இப்ப நாம ஆண்டவரோடு கூட உறவு அதிகமா வச்சிருப்போம்னு சொன்னா அவரையே நம்ம நம்புவோம். எல்லா சூழ்நிலும் அவர் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவரால் செய்ய முடியாத காரியம் உண்டோ, ஒண்ணுமே கிடையாது. அவர்கிட்ட எல்லாமே செய்ய முடியும், அவரால் எல்லாமே ஆகும். அதனால எந்த சூழ்நிலையும் நீங்க என்ன செஞ்சிருக்க, மனம் சோர்ந்து போயிடாதபடிக்கு ஆண்டவருடைய நாமம் வெளிப்பட உங்களுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா சூழ்நிலையிலும் நீங்க ஏற்றுக்கொண்டு அவரையே நம்பி இருப்போம்னு சொன்னா அவர் நமக்கு வெற்றியை தருவார். அப்படி இல்லாதபடிக்கு ஆசாவை போல இருந்தோம்னு சொன்னா கடைசியில என்னது, ஆண்டவர் கைவிட்டுருவாரு, தோல்வியை தழுவ வேண்டியிருக்கும். அப்புறம் என்ன இருக்கு, அவர் வியாதிப்பட்டு மரித்து போனான்னு அப்படின்னு சொல்லி அவருடைய சரித்திரம் இருக்குது. அப்படி நாம இல்லாதபடிக்கு ஆண்டவரையே நம்பி இருப்போம். ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருடைய வல்லமை எல்லா சூழ்நிலையும் வெளிப்படும். நீங்களே சில காரியங்களை யோசித்து காரியங்கள் செய்யும் பொழுது ஆண்டவருடைய அவர் செய்ய நினைத்தது என்ன செஞ்சிடும், அங்க வெளிப்படாமல் போயிடும். ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் எழுந்து போயிடாதபடிக்கு அல்லது நானும் எழுந்து போய்விடாதபடிக்கு அவரையே நம்ம சார்ந்திருப்போம். ஆசீர்வாதத்தையும் வெற்றியும் பெறுவோம். அந்த நாள் இனிய நாளாக இந்த நாளாக இருக்குது. செய்வோமா, உடைய பிரசனத்தை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவரே உடைய செவிகள் திறந்து பூமி எங்கும் சுற்றி உலாவி வந்து கொண்டிருப்பதை நாங்கள் உணர்கிறோம். சுவாமி, நீ செய்த சகல நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒன்றுக்கும் உதவாத இருப்போம் நீசுரமான எங்களுக்கு பாராட்டி நம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். சாமி, நாங்கள் யூதராஜாவை போல இல்லாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் எங்களை உம்மோடு கூட எல்லா சூழ்நிலையும் உண்மையே பற்றிக்கொள்ள உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துற பிள்ளைகளாகவும் இருக்க கிருபை செய்யுங்க. உலகத்தை நோக்கி ஓடாதபடிக்கு இந்த அன்பில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இந்த ராஜ்யம் வரும் பொழுது நாங்கள் ஒருவரும் கேட்டு போய் விடாதபடிக்கு உம்மோடு கூட அந்த நித்தியமாய் வாழ்கிற அந்த வாழ்க்கையில பங்கு பெறுகிற பெரிய ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கிருபையாய் தர வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.